மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். 92வது வயதில் மன்மோகன் சிங் தனது மூச்சை நிறுத்திக் கொண்டாலும் இந்திய பொருளாதாரத்தில் அவர் கொண்டு வந்த சிறப்பான மாற்றங்கள், திட்டங்கள் என அனைத்தையும் நினைவு கூர்ந்து பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நேரத்தில் அவர் பிரதமராக இருந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மகத்தான 15 திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். சிறப்பு பொருளாதார மண்டல SEZ சட்டம் 2005 இயற்றப்பட்டு 23 ஜூன் 2005 அன்று இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்றது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு 2005 தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் விதிகள் 2006 உடன் 10 பிப்ரவரி 2006 அன்று நடைமுறைக்கு வந்தது. கிராமப்புற மக்களிடையே நிலவுகிற வேலையில்லா திட்டத்தை போக்குகிற வகையில் 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள SC ST பிரிவினருக்கு வீடுகள் கட்டித் தருவதற்காக இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கப்பட்டது. வங்கிகளில் கல்வி கடன் என்பது எவரும் எளிதில் பெற முடியாத அரிதாக இருந்த காலத்தில் இவர் தலைமையிலான அரசு கல்வி கடன் திட்டத்தை அறிமுகம் செய்தது. விவசாயிகளின் அநீதியை துடைத்தெறியும் வகையில் இவரது ஆட்சியில் நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்த்தல் சட்டம் 2013 கொண்டு வரப்பட்டது. மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனைவருக்கும் உணவு தானியங்கள் வழங்குவது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டது. இவர் அமைக்கப்பட்ட பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்தில் கிராமங்கள் அருகில் உள்ள நகரங்களோடு இணைக்கப்பட்டு அந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தின் மூலம் புதிதாக போலியோ நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தடை செய்யப்பட்டது. ஜனனி சுரக்ஷா யோஜனா என்கிற குழந்தை பேறு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டு மகளிரும் குழந்தைகளும் பயனடைந்தனர். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்கும் வகையில் ஆதார் கார்டு திட்டம் கொண்டுவரப்பட்டது. இது தவிர ஒரு காலத்தில் தொலைபேசி இணைப்பு பெறுவதற்கு பலரும் காத்திருந்த நேரத்தில் தொலைத்தொடர்பு துறையில் புரட்சியை கொண்டு வந்ததும் மன்மோகன் சிங்கின் ஆட்சிதான் என்பது குறிப்பிடத்தக்கது.